ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகேன் பில்டர்ஸ். இனி நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீட்டோடைய டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1050க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்பட்ட ஒரு அழகான நார்த் ஃபேசிங் 2 BHK வீடு தாங்க பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீட்டோடைய ஸ்பெஷல் என்னெல்லாம் இருக்குது இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒர்க்லாம் ஃபினிஷ் ஆகி ரெடியாக இருக்குது. யாருக்காவது ஐடியா இருந்தால் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அது கால் பண்ணி மோர் டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் வேப்பம்பட்டுன்ற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் வந்து சொந்த வீடு வாங்கணுன்ற ஒரு கனவோடு இருப்பீங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். எலிவேஷன் பார்க்கும்போதே ஒரு லுக்கான டிசைனில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கு, ஸ்பாட் லைட்லாம் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளில் தான் இருக்குது. வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீட்டோடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்லேயே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கோடு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷனு. இப்போ பார்த்துருக்கிறது இந்த வீட்டோடைய கார் பார்க்கிங் தாங்க பார்க்குறோம். இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 14க்கு 18 அளவில் அமைஞ்சிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டைல் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். வால்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைலாலேயே கவர் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோடைய போர்ட்டிகோ தாங்க பார்க்குறோம். போர்ட்டிகோக்கு வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக கிரில் கேட்டை வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் கவர்டு கிரில் கேட்டாக கொடுத்துருக்கோம். இதை ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரி ஆனோடனே ஸ்டேர் கேஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். இந்த போர்ட்டிகோக்கும் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுலேயும் ஸ்பாட் லைட் வந்து 4 கார்னரில் செட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸ்டேர் கேஸு கீழே பார்த்தீங்கன்னா காமன் பாத்ரூம் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 6க்கு 5 அளவில் அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிளாஸ் செட்டில் டாய்லெட் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்தபடியாக பார்க்க போகிறது இந்த வீட்டோடைய மெயின் டோர் தாங்க பார்க்குறோம். இந்த மெயின் டோர் வாசகாலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீக்குள்ளே தான் பண்ணி கொடுக்குறோம். மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரி ஆன உடனே லிவிங் ஹால் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். இந்த லிவிங் ஹாலுடைய அளவு பார்த்தீங்கன்னா 12க்கு 16 அளவுல அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலுடைய சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங்கில் டிசைனிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பாட் லைட் அண்ட் ஸ்பிட் லைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோடைய டிவி யூனிட் பாயிண்ட் பூஜை கபோர்ட் தாங்க பார்க்குறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஈஸ்டாக பார்த்த மாதிரியே உங்களுக்கு பூஜை கபோர்டும் வந்துடுச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் பண்ணி லோ பட்ஜெட்டில் வீடுங்க ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. உங்களுக்காக லோ பட்ஜெட்டில் வந்து 2 BHK வந்து நம்ம புது சைட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நார்த் ஃபேசிங்கில். மோர் டீட்டெயிலுக்கு ஃபோன் பண்ணி டீட்டெயில் கேளுங்க. இப்போ பார்த்துருக்குது இந்த வீட்டோடைய கிச்சன் தான் பார்த்துருக்கோம். இந்த கிச்சனுடைய அளவு பார்த்தீங்கன்னா 6க்கு 12 அளவில் அமைஞ்சிருக்கு. கிச்சனை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாடுலர் கிச்சன் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சன் மேடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கிரானைட் தான் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோடைய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தாங்க பார்க்குறோம். அதாவது மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறோம். இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 12 அளவில் அமைஞ்சிருக்கு. டோரை பொறுத்த வரைக்கும் ஃப்ளஷ் டோர் தாங்க பண்ணி கொடுக்குறோம். இதோடைய சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங்கில் டிசைனிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பாட் லைட் அண்ட் ஸ்பிட் லைட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க, ஒரு கலர்ஃபுல்லாக டிசைனில் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தபடியாக பார்க்குறது இந்த பெட்ரூமுடைய அட்டாச் பாத்ரூம் தாங்க பார்த்துட்ருக்கோம். இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 8 அளவில் அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸெட்டில் டாய்லெட் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்க்காக செல்ஃப் லெஃப்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்தபடியாக பார்க்குறது இந்த வீட்டோடைய நார்மல் பெட்ரூம் தாங்க பார்க்குறோம். இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 10 அளவில் அமைஞ்சிருக்கு. டோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளஷ் டோர் தாங்க பண்ணி கொடுக்குறோம். இதோடைய சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங்கில் டிசைனிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பாட் லைட் அண்டு ஸ்பிட் லைட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ்க்காக செல்ஃப் லெஃப்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு. இதுலேயே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 7 அளவில் அமைஞ்சிருக்கு.
இதில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டில் டாய்லெட் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வேப்பம்பட்டில் வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை கால் பண்ணி மோர் டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.